இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் அண்ணாமலை அவர்கள் மதுரையில் பொதுக்கூட்டத்திலே நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டத்திலே பேசியிருக்கிறார்கள். அப்படி பேசுகிற போது எங்கள் பெயரை உச்சரித்து, மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர் பெயரை உச்சரித்து, எங்கள் பெயரை எல்லாம் உச்சரித்து, எங்களை மதுரையை தாண்டி யாருக்கும் தெரியாது என்று அவர் ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. இப்போது உதயகுமாரோ செல்லூர் ராஜோ யார் பெயர் யாருக்கு எந்த மாவட்டத்தில் தெரிகிறது என்பது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை அல்ல. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்றைக்கு அண்ணாமலை மதுரையில் பேசிவிட்டு சென்றதுனால அதற்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்போ மதுரையில் பேசியிருக்கிற அண்ணாமலை வெறும் பேச்சு தான் பேசுகிறாரே தவிர, வெறும் காற்று தான் வருதுன்ற மாதிரி அண்ணாமலையிட்டிருந்து பேச்சு தான் வருதே தவிர, இந்த திட்டங்களுக்கெல்லாம் நிதி வாங்கி கொடுப்பதற்கு ஏதாவது முயற்சி செய்திருந்தால் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் தீரும். நிதி நிலையிலே இன்றைக்கு மிகப்பெரிய பற்றாக்குறையில் இருக்கிற இந்த சூழ்நிலையில் அவர் திராவிடத்திற்கு முடிவு கட்டுவதற்கு நாங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறோம் என்று அவர் வீரவசனம் பேசுவதனால இந்த மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. இப்போது நான் வாசித்திருப்பது என்பது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல இது ஒரு சாம்பிள் தான் நான் சொல்லியிருக்கேன், ட்ரையல் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் தோண்டி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த தமிழ்நாட்டு அரசை, தமிழ்நாட்டு மக்களை, தமிழ் இனத்தை, தமிழ் மொழியை அவர்கள் எப்படி புறக்கணித்திருக்கிறார்கள், வாக்களிக்கவில்லை என்கிற மக்களுக்காக வஞ்சிக்கிற அந்த நடவடிக்கையை எப்படி அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள், இது குறித்து இதுவரைக்கும் வாய் திறக்காத பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவராக இன்றைக்கு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிற மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இது குறித்து மதுரையில் ஒன்றுமே பேசலை. ஆனால் எங்களை வசைப்பாடுவதிலே அவர் நேரத்தை செலவிடுகிறார். இப்போ உதயகுமார் 10 ஆண்டுகள் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கிறது, அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிகிறதா தெரியலையா, அதுவெல்லாம் தமிழ்நாட்டின் பிரச்சனை. தெரிஞ்சாலும் ஒன்றும் இல்லை, தெரியாட்டாலும் ஒன்றும் இல்லை. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆளுகிற கட்சியாக இருக்கிறத அதை பயன்படுத்தி வெள்ள நிவாரண நிதி வாங்கி கொடுத்துருக்கலாம். பாரத பிரதமரோட உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை, உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி கூட்டு வந்து ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கலாம். தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி தரவாட்டாலும் பரவாயில்ல, ஒரு ஆறுதலாவது சொல்லியிருக்கலாம். அதுக்கு கூட நீங்கள் எந்த முயற்சி எடுக்கலை, எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் காலையில் எங்கே பேசினாலும் எங்கள் புரட்சி தமிழர் கழகத்தின் நிரந்தர பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடியாரை நீங்கள் வசைப்பாடுவதையே வாடிக்கையாக வச்சிருக்கிறீங்க. ஆகவே அண்ணாமலை அவர்களே, இப்போது தமிழ்நாட்டு மக்கள் கவனித்து கொண்டே இருக்கிறார்கள். உங்கள் பேச்சு வெறும் பேச்சு, வெட்டி பேச்சு, வீணர்கள் பேச்சு என்பதை நீங்கள் தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். இந்த வீண் பேச்சு, வெட்டி பேச்சு, வீணர்கள் பேச்சில் நீங்கள் நேரத்தையும் உங்கள் ஆற்றலையும் உங்கள் தொண்டர்களுடைய பொருளாதாரத்தையும் செலவிடுவதை காட்டிலும் மத்திய அரசிலே நேரடியாக நீங்கள் டெல்லிக்கு சென்று அங்கே எங்கள் தமிழ்நாடு மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள், இந்த திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, முதலமைச்சர் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருக்கிறாரு, அதை நீங்கள் நிதிநிலை அறிக்கையிலும் இடம்பெற செய்யாதனால எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் எங்களை புறக்கணிக்கிறார்கள், நீங்கள் புறக்கணித்த காரணத்தினால தமிழ்நாட்டு மக்கள் எங்களை புறக்கணிக்கிறார்கள். ஆகவே இந்த திட்டங்களுக்கெல்லாம் நிதி ஒதுக்கி தாருங்கள் என்று உங்கள் திறமையை பயன்படுத்தி, உங்கள் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி, உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரண நிதி, மெட்ரோ ரயில் நிதி, மதுரை மெட்ரோ ரயில், கோவை மெட்ரோ ரயில், ரத்து செய்யப்பட்ட ரயில்வே திட்டங்கள், மேம்பாலத்திற்கான நிதி, வளர்ச்சிக்கான நிதி, 3 ஆண்டுகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிதி, ஜிஎஸ்டி நிலுவை பாக்கி, இதையெல்லாம் பெற்றுக் கொடுத்தால் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய பேச்சுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா என்று நினைப்பாங்க. இப்போது பேசுவது உங்களுக்கும் புரியவில்லை, எங்களுக்கும் புரியவில்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கும் புரியவில்லை. ஓங்கி பேசினால் உண்மை என்று பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா, ஓங்கி பேசினா மற்றவங்கெல்லாம் அதை உண்மைன்னு நினச்சிக்கிடுவாங்கன்னு ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி மூச்சு விடாமல் ஓங்கி பேசுகிற, சத்தமாக பேசுகிற அண்ணாமலை அவர்களே, உங்கள் பேச்சு வெறும் பேச்சு, வெட்டி பேச்சாக இருக்கிறதை தவிர, உங்கள் பேச்சு காகித பூவாகத்தான் காட்சியளிக்கிறதை தவிர அது மனம் பரப்புகிற மல்லிகை பூவாக மதுரையில் இல்லை. ஆகவே உங்கள் பேச்சினால் இந்த மதுரை மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. வெறும் பொழுதுபோக்காகத்தான் அதை பார்த்து நகைச்சுவையாகத்தான் அதை கடந்து சென்றிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.